விளக்கம் யார் என்று தெல்லம் தெளிவாக புரிகின்றதப்பா. எல்லோருக்கும் தெரியும். அப்படியா? இப்பேற்பட்ட கணவான்கள் அமர்ந்திருக்க பெரியவர்களுக்கு தெரியவன் அடியே மந்திர புரிகிறேன். அடியே விளக்கம் சொல்லுங்க ஐயா. இவர் வந்தா மகத்துவ உணர்ந்தவர் மாமுனிவர் வந்தார். ஊட்டி
தரமலை ஓடும் இல்ல பஞ்ச தரமலை ஓடும் எனத்தமுனிவர் பாதம் என் பேசி வெந்நீரும் பூசி பஞ்சா தரமலை ஓடும் பஞ்சா தரமலை ஓடும் கட்டள மூலிவர் சோடும் என் பேசி பேசி அந்த கட்ட சிவனர் பாதம் எடுத்த மரபாசில் பாதம் எடுத்த மரபாசி ஜமன எளிமா முனிவர் வந்தார் இந்த ஜகமதில் அதிகம் மகிழ்ச்சிவம் ஜமன பெரிது பெரிது புவனம் பெரியது. ஆமாம் சாமி. புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகனோ திருமாலோ அலைக்கடலோ குருமுனியோ இந்த பூமியானது 1000 தலப்படைத்த ஆதி சேடனுக்கு ஒரு தலபாரமாக இருந்ததாம். ஆதி சேடனோ உமையவனில் துண்டிவரில் மோதிரம். உமையவள் ஈசனின் இடபாகத்தில் வரக்கூடியவள். ஈசனோ தொண்டர் உள்ளத்தின் அடக்கம். தொண்டர் தன் பெருமையும் சொல்லவும் போதாது. ஆமா. கற்றது கை மண் அளவு கரை காணாத உலகளவு உற்றை கிழமை ஒதுக்கி கொண்டிருக்க ஒவ்வொருக்கு மெத்த வித்தைக்கு விரும்பம் கூறாது எறும்பூர கல் செய்வா என்று அப்பேற்பட்ட கல்வி சைல தும்பரம்மா இப்பேற்பட்ட கல்வி பொருந்திய அற்புதமான சபையிலே பொருந்தி இருக்கக்கூடிய சபையிலே அடிய வருகிறேன் என்றால் வந்திருக்கிறேன். யார் தெரிகிறதா? உலகத்தை திருமூர்த்திகள் ஆட்கள் அழித்தல் காத்தல் அதில் ஒரு மூர்த்தி வழங்கும்படியான உலகத்தில் 84 ஜீவராசிகளுக்கும் படி இழக்கக்கூடியவர் யார்? பரம்பொருளாய் அந்த ஈசனுடைய திருவடியே அனிதினமோ தஞ்சம் என்று வணங்கி வரக்கூடிய யானோ இந்த நைவாச்சாரிய மனம் உலகத்தில் 7 உலகங்கள் பூலோகம் புவர்லோகம் அபோலோகம் அகோலோகம் புண்ணியலோகம் சத்தியலோகம் 20 உலகம் 7 அதல விதல சுதல நிராதல கராதல கபோதல பாதாளம் 7 உலகத்திலே நான் இருக்க முடியாத இடமோ படைவேறு சத்திரம் அங்க இருக்கக்கூடிய நைவசாரண்ய மனம் மனத்தில் யானோ சத்தியாவதி அம்மையாருக்கும் ரிஷிகருக்கும் மகனாக பிறந்த என் பெயர் தான் ஜமதகிரி வேரோடு இந்த நைவேத்திய திருமணத்தில் அன்றாடும் ஆண்டவர் தெரிஞ்சு வருகின்ற தெரியுமா? மண்ணிலே பிறந்து விட்டீர். ஒவ்வொரு மனிதனுக்கும் 7 பிறவியாம். ஆமா. ஆனா பிறந்து இறந்து பிறந்து இறந்து அவன் என்னென்ன பிறவி தெரியாது. அப்படி பிறக்கின்றான். மனித பிறவி என்பது ஒரு தெய்வீகமான பிறவி. ஆகையினால் இப்பிறவியிலேயே ஆண்டுடைய திருவடியை காண வேண்டும், முத்துமுச்சு அடைய வேண்டும், மறுபிறவி வேண்டாம் ஐயா என்று அல்ல 60 நாளையும் ஆண்டவனையே துதிபாடி வருகின்றேன் என்றுதான் ஆண்டவர் வருவாரோ எம்மை அவருடைய திருவடி ஏற்றுக்கொள்வாரோ ஒன்று புரியவில்லை. ஆண்டவன் எம்மை மறந்தாலும் யான் ஆண்டவனை மறப்பது கிடையாது. அன்றாடம் பூஜை செய்வது வழக்கம். உண்டான பொருட்கள் கொண்டு வைப்பான்.